ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. அயலி ரித்திகாவ செமையா வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாத ரித்திகாவும், அவங்க அம்மாகிட்ட ஒரு ஆக்டிங்க கொடுத்து அயலி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கான்னு சொல்லவும், ஜெமுனாவும் செல்லம்மாவும் அந்த வீட்டுக்கே வராங்க. அதே சமயத்துல ஜெமுனா ஒரு கட்டத்துல அயலிய கை ஓங்குறாங்க. அத நம்ம சிவா தடுத்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணி கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரித்திகா தான். இனிமே இந்த ரித்திகா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஒரு சரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாவே, சிவா, அயலி எல்லாரும் சேர்ந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் அந்த பக்கமாக ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாட்டு ரித்திகாவோட சாரி கீழே விழுது. இது நம்ம பாவைக்கு தெரிய மாட்டேங்குது. பாவை கண்ணாமூச்சியில் கண்ணு கட்டிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் தெரியாமல் அந்த சாரிக்கு மேலே மிதிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகா பயங்கரமாக டென்ஷன் ஆகி பாவைக்கு பக்கத்துலேயே வராங்க. பாவையும் யாரையோ தொட்டுட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்படி பிடிக்கவும் கரெக்டாட்டு ரித்திகா அப்படியே நம்ம பாவைக்கு கண்ணத்துலேயே ஒரு அறை அரைஞ்சிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆயிலே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு சின்ன பிள்ளையை போய் இப்படி அடிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு ரித்திகாவோட கண்ணத்திலே ஒரு சரியா அறைய விடுறாங்க. இதெல்லாம் நம்ம இந்திராணி பார்த்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஆயிலியும் ரித்திகாட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ சின்ன பிள்ளையை நீ அடிப்ப அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு ரித்திகாவும் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இது எடுத்து தந்த புடவை, இதுக்கு மேலே அவள் மிதிச்சானா எனக்கு கோபம் வராதா அப்படிங்கிற மாதிரி நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஆயிலியும் ஒரு சாரி தானே, அதில் எல்லாம் கரைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக துவைச்சா போயிடும். ஒரு சின்ன பிள்ளை இப்படி அடிச்சிருக்கல, அதுக்கப்புறமா இவளுக்கு எப்போவுமே இதுதானே ஞாபகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்கிறாங்க. டென்ஷனான ரித்திகாவை எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் நீ அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இந்திராணி செமையா வந்து ரித்திகா கிட்ட, ரித்திகா நானும் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கேன், இதுக்கு இந்த சின்ன பிள்ளைய போய் தேவையில்லாமல் அடிச்சா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை சரியா கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கபிலன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ரித்திகாவை கேள்வி கேட்கவும் ரித்திகா அயலி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அப்படியே அயலிக்கிட்ட வந்து இரு அம்மா கிட்ட சொல்லி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்க்க தானே போகிறேன்னு சொல்லிட்டு ரித்திகா ரூமுக்கு போனோன்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்டோன்னே ஜெமுனா அப்படியே பதறி போயிடுறாங்க. என்ன ரித்திகா என்னாச்சு அப்படின்னு விசாரிக்காம ரித்திகாவும் ஒரு ஆக்டிங்கை கொடுத்து, அம்மா அந்த அயலி என்னை அடிச்சிட்டா. ஜெமுனாவும் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளுக்கு, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் ரித்திகாவை நான் எதுவுமே பண்ணலாமா, அந்த பாவை வந்து என்னோட சாரி கீழே கிடந்தது அதுக்கு மேலே மிதிச்சிட்டா, அதுக்காக ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு கேட்க தான் செய்தேன், அதுக்குள்ளே அந்த அயலி என்னை வந்து அடிச்சிட்டா தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாள் தான் இந்த வீட்டிலேயே நான் இப்படி இருக்கிறதுக்கு எல்லாரும் என்னை திட்டுறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்காக கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் ஜெமுனா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இரு நாங்கள் இப்போவே கொஞ்சம் நேரத்தில் அங்கே வரோம், அந்த செல்லம்மாலையும் கூட்டிகிட்டு நான் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரித்திகாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. எப்படி இருந்தாலும் அம்மா வந்து செம அதிரடியாட்டு ஆயிலே பிடிச்சி ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் ரித்திகாவோட அம்மாவும் வராங்க. அப்படியே வந்து அயலி அயலின்னு சத்தம் போடவும் அயலி எல்லாரும் வெளியில் வராங்க. பார்த்த உடனே அயலி நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எதுக்கு நீ ரித்திகாவை தேவையில்லாமல் அடித்தா, உன்னால தான் இந்த குடும்பத்துக்கே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அயலியும் சித்தி இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க, அவள் மேலே தான் தப்பு இருந்தது, அவள் தான் இந்த மாதிரி செய்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னதான் சொன்னாலும் அதை கேட்குற மாதிரி இல்லை. ஜெமுனாவும் அப்படி அயலிக்கு மேலே தான் எல்லா தப்பும் இருக்க மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. செல்லம்மாவும் அங்கே தான் இவளை நீ நிம்மதியாக இருக்க விடலை, இங்கேயும் வந்து இப்படி இந்த ரித்திகாவை கொடுமைப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜெமுனாவும் தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு உன்னை நான் வளர்த்தேன் பார்த்தியா, அதனால தானே நீ நஞ்சு கடனாட்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவும் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எதுக்கு தேவையில்லாமல் அயலிக்கு மேலே எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தவும் சிவாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ அவளுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டியா, நீ பண்ணதே பெரிய ஃப்ராடு தானோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெமுனாவும் அவளை என்ன உரிமையில் நீ அடிச்சா அப்படின்னு கேட்கவும் அயலியும் அது என்னோட தங்கச்சி தானே, அதனால தானே அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யார் யாருக்கு தங்கச்சி, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் எல்லாரும் செமையாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயத்தில் சுற்றி இருந்த இந்திராணி கரெக்டாக என்டர் ஆகுறாங்க. இங்கே என்ன சத்தம், எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் ஜெமுனாவும் இந்திராணி கிட்ட வந்து என்னெல்லாம் இங்கே நடந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டா இருந்தீங்க, என்னோட
பொண்ணு ரித்திகாவை இந்த அயலி அடிச்சிருக்கா, அதுக்கப்புறமா நான் எப்படி கேட்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்கிட்டே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த இந்திராணியும் அயலிக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அவ தான் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா, இந்த ரித்திகா தான் அந்த சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பாவையை கன்னத்திலேயே அடிச்சிட்டா, அதுக்கப்புறமா இவளை என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சும்மா விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி என்ன சொன்னாலும் அதை கேட்காம ரித்திகாக்கு சப்போர்ட்டிவாகவே அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தான், அந்த அயலிக்கு மேலே தான் தப்பு இருக்குது, அவள் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ண போகிறா, அவள் ஏற்கனவே என் பொண்ணுக்கு மேலே பொறாமையில் இருக்கா, அதனால தான் இப்படிலாம் செய்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணிக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோபம் வருது. எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க, இப்படி சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லவும் சிவாவும் நம்ம அயலிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டே இருக்காங்க. ரித்திகாவை எவ்வளோதான் பொறுத்து போயிட்டுருப்பா, உங்களுக்கெல்லாம் அநியாயமாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்திராணியும் ஒரு கட்டத்தில் பயங்கர அதிரடியான ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்திராணி அப்படி அவங்கள்ட்ட வந்து எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இனிமேல் உங்கள் பொண்ணு ரித்திகா இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம், இவ்வளோ சீப்பாக நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அயலிக்கு மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்பையும் பண்ணது இவா தான், ஆனால் அயலிக்கு மேலே எல்லா பழியுமே போட்டு வைக்கிறா, இந்த ரித்திகா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி சரியான முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கபிலனும் ரித்திகாக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை இந்திராணி. அப்படி எப்படி இருந்தாலும் இவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனோம், இனியும் இந்த வீட்டில் இவளை விட்டு வச்சுருந்தா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இவ ரொம்பவே சீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, அயலியை எப்படிடா பழி வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கா, இனிமேல் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரித்திகா அப்படியே ஷாக் ஆகி கபிலன்கிட்ட பேச போகிறாங்க. கபிலனும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த டைமில் ரித்திகாவும் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவோட அம்மாவும் அயலிக்கிட்ட வந்து இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ நினச்ச மாதிரியே நடந்துச்சுல, என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி பண்ணிட்டல, உனக்கு வேற என்னதான் வேணும், எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு தொந்தரவாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அயலியை செமையை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவாவும் நம்ம அயலிக்கிட்ட வந்து நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, அவங்க இப்படி தான் சொல்லிட்டு போவாங்கன்னு தெரியும்ல, நீ எதுவும் வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இந்திராணிக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது, இந்த ரித்திகா இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காளே, இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா நம்ம தம்பி பாவம் அப்படின்னு நினச்சி கபிலன்கிட்ட பேச வராங்க. கபிலன் கிட்ட அப்படியே வந்து இந்திராணி சொல்கிறாங்க, அவள் செய்கிறது எதுவுமே சரியில்லைடா, பாத்தியா அவள் என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டான்னு, அதனால தான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன், கொஞ்ச நாளுக்கு அவள் அங்கே இருந்தால் தான் அவள் கொஞ்சமாவது திருந்துவா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிவா அயலி நிஜமாவே ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான சந்தேகப்பட்ட இந்திராணியும் அந்த ஐயர்கிட்ட சொல்லி வச்ச மாதிரி கேட்க போகிறாங்க. நான் சொன்ன டேட்டில் அந்த கோவிலில் ஏதாவது முகூர்த்தம் நடந்துச்சா அப்படின்னு விசாரிக்க சொன்னேன்ல, அதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குருக்களும் இந்திராணி கிட்ட வந்து எல்லார் பேரையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பேர் இருந்த மாதிரி இல்லை. அதை கவனித்த இந்திராணியும் என்ன அன்னைக்கு இந்த கோவிலில் தானே நடந்ததா சொன்னாங்க, ஆனால் லிஸ்ட்டில் அப்படி ஒரு பேரே இல்லையே, இவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. எது எப்படியோ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் சீக்கிரமாக ரிசப்ஷன் வைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.